இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். மோசே ஆண்டவரை சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பூமியின் மேலுள்ள எல்லார காட்டிலும் நானும் இந்த ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஸ்பெஷலா இருக்கிறோம். நாங்க கர்த்தருக்கு நாங்க பிரியமானவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நாங்கள் விலையேறப்பட்டவர்கள், கர்த்தருக்கு நாங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருப்போம்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கிருபை, தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை. இந்த மூணும் யாருடைய வாழ்வில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் விசேஷித்தவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வர 40 நாள் ஆனபோது அவர்கள் பாருங்க, எங்களை வழி நடத்த ஒரு தெய்வம் வேணும்ட்டாங்க. அவங்க ஆரோனை நெருக்கினால அவன் இருந்த எல்லா ஆபரணங்களை வாங்கி உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியா உருவாக்கிட்டான். ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இதுதான் எங்களை வழி நடத்த போகிற தெய்வம். பாருங்க, 10 கற்பனையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்னையண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாங்கிற முதல் கற்பனை. எனக்கு நிகராக ஒரு சொரூபத்தை நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாதுங்கிறது 2வது கற்பனை. அந்த கற்பனைகளை வாங்கிட்டு கீழே வர்றதுக்குள்ள இங்க கற்பனைகளெல்லாம் என்ன செஞ்சாச்சு, நீதியாச்சு. இப்போ கர்த்தர் இவங்க மேல கோபப்படுறாரு. மோசடி என்னை விட்டு உடனே ஆசீர்வச்சு ஒரு ஜாதியாக்கிறேன், இவங்களை அழிச்சிடன்றாரு. அவர் மறுநாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சுறாரு, இல்லை ஆண்டவரே, அப்படி செய்யறதா இருந்தால் என் பேரை கிறுக்கி போடும், உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் கிருபை கிடைக்குதுன்றார். பாரு, கிருபை உண்டுப்பா, உனக்கும் உன் ஜனத்துக்கும் நான் கிருபை பாராட்டுறேன்ட்டார். அந்த கிருபை தான் விசேஷித்தவர்களை மாற்றுகிறார். திறமை உள்ளவர்கள் என்பதனால் நாம் விசேஷித்தவர்கள் அல்ல, அழகானவர்கள் என்பதனால் விசேஷித்தவர்கள் அல்ல, ஞானம் நிறைந்தவர்கள், குடும்ப பின்னணியம் உள்ளவர்கள், பெரிய பொறுப்பில் பதவியில் பெயர் புகழ் பெற்ற நபர், அதனால நம்ம விசேஷமானவர்கள் அல்ல, கிருபை பெற்றவர்கள். ஏன்னா அழிக்கப்பட வேண்டிய நமக்கு, தூக்கி எறியப்பட வேண்டிய நமக்கு, நம்மளெல்லாம் இனிமே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, அதுதான் நம்ம விசேஷித்தவர்களை மாற்று. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரி அக்னி ஸ்தம்பத்தை வெளிப்படுத்தி அவங்க கூடவே இருக்கிறது ஆண்டவர் சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக. அப்ப இந்த பிரசன்னம் தான் நம்மளை மற்றவர்களை விட்டு விசேஷித்தவர்களை காண்பிக்கிறது. ஏன்னா இந்த பிரசன்னம் இருந்தால் நம்ம பராமரிக்கப்படுவோம், போஷிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், அற்புதங்களை அனுபவிப்போம், சத்துருக்கள் நம்மளை நெருங்க முடியாது, பர்வதம் மெழுகு போல உருவும், கடல் விலகும், நதி விலகும், கோட்டைகள் உடையும். இதெல்லாம் எப்படி? பிரசன்னம். அப்ப தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பது தான் நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களை காட்டில் விசேஷித்தவர்கள் என்பதற்கான ஆதாரம். 3வது வார்த்தை. தேவன் பாருங்க, இந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கே நான் விரும்பலன்னு போயிட்டான்னு என்ன செய்ய முடியும்? 7 நாட்களை கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்து கர்த்தர் யார்ட்டையுமே பேசல. ஆனா இங்க பாருங்க, மோசேட்ட முகமுகமாக கர்த்தர் பேசுறாரு. அந்த வார்த்தையை இந்த ஜனங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறதற்கு அவங்க எதிர்பார்த்து மோசைக்காக என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, மோசேட்ட உன் வார்த்தையின்படியே நான் செய்தேன்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேரும் நல்லா என்ன செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் ஒரு நல்ல சிநேகிதனை போல நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அப்ப மோசே விட்ட எப்பொழுதும் தேவ வார்த்தை, அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்ததுனாலதான் இந்த வார்த்தை அவங்களை விசேஷித்தவர்களை மாற்றியது. நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தையை போட்டு உடைச்சிட்டாங்க. அதனால உன்ட்ட நான் பேச மாட்டேன் ஆண்டு சொல்ல, மறுபடியும் அதுக்கு இணையா நான் விரலினால் என்ன செய்வேன், எழுதி தருவேன், நீ பழகி இழைச்சி மேல கொண்டு வான்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தை இன்னைக்கும் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறதுனாலதான், நம்மிடத்தில் தேவ வார்த்தை இருக்கிறதுனாலதான் நாம விசேஷித்தோம். இந்த 3 தான் தெய்வ பிள்ளைகளே மற்றவர்களிடத்திலிருந்து நம்மை விசேஷித்தவர்களை மாற்றி காண்பிக்கிறது. ஆகவே கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது, தெய்வ பிரசனத்தை இழந்துடக்கூடாது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. இதுலலாம் நம்ம அதிக கவனம் செலுத்துவோம், விசேஷித்தவர்களாய் விளங்குவோம். தகப்பனே, பூமியின் மேல் உள்ள எல்லார காட்டிலும் நானும்
உம்முடைய ஜனங்களும் என்று மோசே சொன்னது போல நாங்களும் எங்க குடும்பமும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.